இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மகிமை டிவி நேயர்களுக்கு இந்த மகிமை நேரம் மூலமாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் இறைவன் எவ்வாறு நம்மை பராமரித்து நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி சிறிது சிந்தித்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி அங்கே மோசே யோசுவாவுக்கு சொன்ன அது வார்த்தைகளாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மோசே கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து பாலும் தேன் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்திற்கு நேராக அழைத்து செல்வதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட மாபெரும் ஒரு தலைவனாக அங்கே காணப்படுகின்றான். இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டு காலங்கள் அவன் அழைத்து சென்றான். 40 ஆண்டு காலங்களில் என்னென்னலாம் நடந்தது என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அதை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் 40 ஆண்டு காலங்களும் அவன் மோசே எப்படியாக வழிநடத்தி இந்த இஸ்ரேல் மக்களை அழைத்து சென்றான். கற்பனைகளெல்லாம் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் காணப்பட்டது. ஆனாலும் இந்த மோசே அவர்கள் தண்ணீர் கேட்க முறுமுறுத்தின் அடிப்படையிலே கர்த்தர் கன்மலையோடு பேசு என்றார் சொன்னார். ஆனால் இவன் பேசுவதற்கு பதிலாக அதை அடித்த நிமித்தமாக அவன் கானான் தேசத்தை பார்த்தானே தவிர அதற்குள்ளாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆகவேதான் அவன் அங்கே மரிப்பதற்கு முன்பதாக யோசுவாவை தன்னுடைய இடத்திலே வைத்து, நீ இந்த இஸ்ரவேல் மக்களை அழைத்து செல், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று சொல்லி அவனுக்கு அங்கே ஆறுதலாக உற்சாகம் கொடுப்பதற்காக, அவனை இன்னும் அதிகமாக தைரியம் கொடுப்பதற்காக இந்த வார்த்தையை சொல்கின்றான். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆசீர்வாதங்களை தேடி நாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். நமக்காக கொடுக்கப்பட்ட இடத்தை சுதந்திரிப்பதற்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். ஒருவேளை வழிநடத்தி செல்வதிலே ஒருவேளை நாம் நினைத்து பார்க்கலாம், ஐயோ நான் எப்படி செல்வேன், எனக்கு எந்த பராமரிப்பும் இல்லையே, யார் என்னை அழைத்து செல்வார்கள், கைவிடப்பட்ட நிலையிலே நான் காணப்படுகிறேனோ என்று சொல்லி கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். காலை நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக செல்கின்றேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நீ எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ என்னை தேடி சென்றாலும் சரி, அதை நீ கர்த்தருக்குள்ளாக அவருக்குள்ளாக காத்திருந்து அவருக்குள்ளாக ஜெபம் பண்ணி நீ கடந்து செல்வாய் என்று சொன்னால் அவர் உனக்கு முன்பதாக செல்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். யோசுவாவோடு அவர் சென்றார். யோசுவாவோடு அவர் முன்பதாக செல்கின்றார். பின்பகுதியை பார்க்கணும்னு சொன்னால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அங்கே தேற்றுகிறவராக சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு முன்பதாக செல்கின்றேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் என்பதையெல்லாம் உன் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னதே நான் அறிந்திருக்கின்றேன். எதையெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நான் அறிந்து அதை கொடுப்பதற்கு நான் வல்லவராயிருக்கிறேன். உனக்கு முன்பாக நான் சொல்கிறேன், என்னை பின்பற்றி நீ வா என்று சொல்லி நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். யோசுவாவுக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அது நிமித்தமாக அவன் இஸ்ரேல் மக்களை அங்கே பாலும் தேன் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவனாக அங்கே காணப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கடந்து வந்த பாதைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. எல்லாவற்றிலும் விடுவித்து அவர் நமக்கு பாதை காட்டும் நட்சத்திரமாக நமக்கு முன்பதாக அவர் செல்கின்றவராக காணப்பட்ட நிமித்தமாக நாம் இந்த அளவு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொடுமையான ஒரு காலகட்டம், கொரோனா காலகட்டத்தில் ஒருவேளை நாம் தப்பித்து பிழைப்போமோ என்று சொல்லி தவித்த மக்கள் உண்டு. வீட்டிற்குள்ளாகவே முடங்கினவர்கள் உண்டு. எதிர்காலம் பாழாகிவிடுமோ, என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையுமோ என்று சொல்லி ஏங்கி தவித்த மக்கள் உண்டு. பொருளாதார ரீதியாக தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று சொல்லி தவித்த மக்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள், நான் அவளை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இன்றளவும் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அவரை சார்ந்திருந்த பிள்ளைகளுக்கு, என் முன்பதாக அவர் செல்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காணப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபடாமல் இன்றளவும் காத்து வழிநடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட தேவன் இன்று உயிரோடு இருக்கிறார். ஐயா, எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை.
பயப்பட வேண்டிய தேவையில்லை. எது வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு முன்பதாக செல்கின்றவராக அவர் காணப்படுகின்றார். யோசுவாவோடு அவர் சென்றார். மோசே சொன்னதை போல அவர் கூடவே இருந்து அவரை வழிநடத்துவராக காணப்படுகின்றார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். அவர் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்மை வழிநடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் கொடுப்பதற்கு அவர் நிறைவு பெற்றவராக, எல்லாவற்றிலும் ஐஸ்வர்ய சம்பந்தராக அவர் காணப்படுகின்றார். நாம் செய்வதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை முன்னிறுத்தி அவருக்கு பின்பதாக செல்லக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய நீங்களும் நானும் மனுஷீகமாக சிந்தித்து ஒருவேளை பொருட்களை ஈட்டுவதற்காக யாரையுமே முன்பை வைக்காமல், அவரை முன்வைக்காமல் நம்முடைய மனம் போன போக்கிலே செல்வது நிமித்தமாக பாடுகள் நிறைய நாம் சந்திக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே. ஆண்டவர் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும். கிறிஸ்து நமக்கு முன்பதாக செல்வதற்கு, அவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்கிறார். நான் உன்னை காக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசுகிறார். நாம் அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவருக்குள்ளாக வாழும் பொழுது, அவரை முன்னிறுத்தி எல்லா விஷயத்திலும் வாழும் பொழுது அது நமக்கு மேன்மையை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. இந்த உலகத்திலே எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும் அது நம்மை அணுகாது, நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. மறந்து போக வேண்டாம். ஏனென்று சொன்னால் வாக்கு கொடுத்தவர் வல்லவர். அவர் இன்றும் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எங்கே சொல்ல வேண்டும், எந்த இடத்திற்கு சொல்ல வேண்டும், எந்த இடத்திற்கு என் பிள்ளை சென்றால் உயர்வாக இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கின்றார். எதை குறித்தும் நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் வழி நடத்துகிறவர் அவர், நமக்கு முன்பாக செல்லுகின்றவர் அவர். அவருடைய பாதையிலே நாம் செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித மேன்மையும் கொடுக்கப்படும். எத்தனை போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, எத்தனை தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, எத்தனை வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் முன்பதாக செல்கின்றவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்கின்றார். அவர் தடைகளை எல்லாவற்றையும் உடைத்து எல்லாவற்றையும் நன்மையாக நமக்கு மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதை நாம் விசுவாசத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். அவரை நாம் முன்னிறுத்தி எல்லா விஷயத்திலும் செயல்படும் பொழுது, எப்படி மோசே யோசுவாவிடத்தில் சொன்னதை யோசுவா அப்படி ஏற்றுக்கொண்டு மக்களை வழிநடத்தி சென்றானோ, பாலும் தேனுக்கு ஓடக்கூடிய அது கானான் தேசத்தில் கடந்து சென்றானோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை முன்னிறுத்தி செல்வோம் என்று சொன்னால் பரமகானாகிய அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்படும். அதற்கு நேராக அழைத்து செல்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம். அவரை முன்னிறுத்தி அவர் பின்பதாக செல்லக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் காணப்படுவோம். அப்படிப்பட்ட காரியம் இடத்தில் காணப்பட்டால் எல்லா காரியத்திலும் நன்மையான காரியங்களை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த காலை நேரத்தில் நான் உனக்கு முன்பாக சொல்லுகிறேன். நான் உன்னை விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பாதுகாக்கக்கூடிய தேவனாக எங்களோடு கூட இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.